வலிக்கு ஒரு கற்பிணி தாய் விழுந்துருக்குறாங்களா? இந்த கட்டிடம் உடைஞ்சு விழுது பாருங்க. கொஞ்சம் மேட்டு இல்லை பக்கத்தில் சேதம் இல்லை. என்ன விலை? இப்படியே 2000 ஓராக மட்டும். இந்த புயலின் பிறகு ஏற்பட்ட அழிவுகள் என்று சொல்றது பேரழிவு. பெரிய நண்டு தானே. அரசாங்கத்தோட நீங்களே கதை கடினமான விஷயம் தான் பாருங்க. இதில் ஒரு ஆள் விழுந்ததான் கட்டினீங்க. முழுக்க அந்த கடற்கரை அழிஞ்சு போச்சு. அதே அவருக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று தந்த இடக்கு தண்ணி இந்த வாய்க்காலால் அரசாங்கத்தையும் சொல்ல வேணும். கண்டிச்சரிக்கை கொடி முழுக்கவே எல்லாம் வாய்க்காலுக்கு ஓடி இருக்குது. நண்டு ஆள் எல்லாம் பாருங்க தூக்கி திருப்ப கடலுக்குள்ளேயே போடினா எப்படி இருக்கு தனியாக சுத்தம் செய்யணும். கண்டிப்பாக இந்த விடயத்தை பாருங்க, பார்த்து இதுக்குரிய அதிக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக ஜாழ் மாவட்டம், குறிப்பாக காங்கேசந்துறை துறைமுகத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் 11ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. நேற்றைய தினம் அதுக்கு முன்றைய தினம் எல்லாமே அதிகளவான காற்று வீசி கடலுடைய சீற்றம் பெரிய அளவு பேசப்பட்டிருந்தது. அவ்வளவு பெருசாக அடிக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், இந்த இடங்களில் தண்ணியெல்லாம் அவ்வளவு வெளியில் வந்திருக்கு. அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு கடலுடைய அலைகள் காற்றுகள் எல்லாமே ஓய்வு பெற்று பாருங்கள், எங்களுடைய சூரிய பகவான் எங்களுக்கு காட்சி அளிக்கிற அந்த காட்சி எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட அதுக்கு பிறகு அந்த புயலின் பிறகு ஏற்பட்ட அழிவுகள் என்று சொல்கிறது பேரழிவு என்று தான் சொல்லணும். நிறைய கிட்டத்தட்ட பருத்தித்துறை மூக்கம் கடற்கரை எல்லாமே பேரழிவு, முழுக்க அந்த கடற்கரை அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட காங்கேசந்துறை இல்லை இருக்கிற அந்த கடற்கரையில் கூட நிறைய அழிவுகள் இருக்குது. நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். தொடர்ந்து இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அரசாங்கம் என்ன செய்ய போன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தற்பொழுது இந்த புயலின் பின் ஏற்பட்ட அழிவு அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த சிவப்பு கொடி எச்சரிக்கை கொடி முழுக்கவே அப்படியாவே விழுந்து இந்த இடங்களை பாருங்கள், இந்த இடங்கள் முழுக்க அந்த கட்டுகள் முழுக்க அப்படியே உடைஞ்சு விழுந்து பெரிய ஒரு மண் சரிவு, மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கு பாருங்கள். இந்த இடங்கள் முழுக்க அரிச்சு அதோட உங்களுக்கு பெரிய ஒரு சேதம் என்னென்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்க ஒரு 10 அடிக்கு மேற்பட்ட பகுதி வரைக்குமே மண் அடித்து கொண்டு வந்திருக்குன்னு நான் சொல்லணும். இந்த பகுதியை பாருங்கள். இந்த பகுதி நீங்கள் பார்க்குற நேர் பகுதியில் இப்படியே தொடுத்து இருக்கும் பாருங்கள். இதில் வரைக்கும் இருக்குது நடப்பாதை. அந்த நடப்பாதை முழுக்க அடித்து அவ்வளவு சேதமாக்கிட்டு தான் நாங்கள் சொல்லணும். அதோட இந்த இடங்களில் இதுவும் பாருங்கள் விழுற ஒரு தருவாயில் தான் இருக்குங்க. அடியில் எந்த ஒரு மண்ணுமே இங்கே எல்லாம் அடிச்சிட்டுது பாருங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விழுதோதரி அஞ்சு விழும். இதில் வர படி கூட பாருங்க, இங்கே இந்த படி கூட அப்படியே உடைஞ்சி விழுந்துடுது, முழுக்க உடைஞ்சி விழுந்து உங்கள் அந்த பகுதி கூட அப்படியே உடைஞ்சி விழுந்து போயிருக்கு. அதை நீங்கள் அவதானிக்கலாம். மற்றது நேற்றைய விட அதிக அளவு என்று சொல்லலாம், சரியாக குறைஞ்சிட்டு கடலுடைய வேகம், அலையினுடைய வேகம், காற்றினுடைய வேகம் இந்த இடங்களில் பார்க்கலாம். மரங்களுடைய ஒரு சிறுதுளி அசைவு கூட இருக்காது. மரங்கள்ன்ற அசைவு கொஞ்சம் கூடவே இருக்காது. கடல் வளமை போல பாருங்கள், அதனுடைய வேகம் வளமையாக மாதிரியே அடிக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நேற்றையான அதிகளவான காற்றின் காரணமாக பாருங்கள் மரங்கள் எல்லாமே முறிவு பெற்ற நிலையில் காணப்படுது. இங்கே அப்படியா முறிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் காரநகர் பாலத்தினூடாக பயணித்து கொண்டிருக்கிறோம். நேற்றெல்லாம் இந்த இடங்களில் வீதியில எல்லாம் தண்ணி வந்திருந்தது. ஆனால் இன்றைய தினம் பாருங்கள் எந்த ஒரு தண்ணி இல்லை. அதோட கடலுடைய அலைகள் எதுவுமே இல்லை. சேதங்கள் என்ன மாதிரி இங்கால கடற்கரை சைட்டும் போய் அங்கால மக்கள் இருக்கிற பகுதியில் அதிகளவான தண்ணி தேக்கம் இருக்கிறது. வளமையாக மழை பெய்தா இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இரண்டு புறமும் கடல், நடுவே பாலத்தினூடாக பயணிக்கிற அந்த ஒரு அழகிய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பாருங்கள். இதில் ஐயாமார் 2 தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறேன். சும்மா ஐயாமாரோட கதைச்சிட்டு அப்படியா போவோம். ஐயா மீன் பிடி வருதா? என்ன மீன் பாப்போம், பார்க்கட்டா? இதுக்குல எனக்கு பாப்போம். என்ன மீன் ஐயா இது? செவ்விலை. இந்த இடத்துல பார்ப்போமா? மீன் பிடிச்சிட்டு இறால் நண்டு பிடிச்சிட்டு எடுத்து கொண்டு வருகிறார்.
தம்பி உங்களுக்கு இந்த இடங்கள் என்ன வேலை இது ஃபுல்லாக எழுதி வாங்கியாச்சு அங்கே வரைக்கும் தொங்கல் வரை இங்கே இருந்து அந்த பெண் வரைக்கும் எழுதியாச்சு களவு கெஞ்ச வாரீங்க என்ன நீ பிடிக்க வந்தீங்க உங்கள் டிப்பரோட சும்மா இந்த மண் உங்களால மண்ணில் விலை கூடுது இங்க மண் வீராலாம் கடும் விலைலாம் கடும் விலை அப்போ அரசாங்கத்தோட நீங்களே கதைங்க என்ன அரசாங்கம் சட்டத்திட்டம் தெரிஞ்ச அரசாங்கம் தாங்களே அதை எந்த ஒரு விஷயத்தையும் சரியா நடைமுறைப்படுத்தி மலிவா கொடுக்கணும்ன்றது எங்களோட நோக்கம் இல்லையே அண்ணாக்கள் ராலை பிடிச்சிட்டு வாரினம் பாருங்க ரால் பிடிச்சிட்டு வாரினம் தம்பி நீங்க என்ன சொன்னாலும் மண் விலை தான் அண்ணா ரால் என்ன விலையண்ணா ரால் என்ன கிலோ 1200 கம்பெனி இருக்குது இது சின்ன ரால பெரிய ராலோ இந்த ரால் என்ன பெரிய ரால் தான் கம்பெனி இது 600 நண்டு நாங்கள் தீத்து கொடுக்குறோம் ஒரு பட்டி நண்டு ஆனா ஊரா என்ன விலை உழவும் ஊரா அண்ணன் அப்பா வேண்டாம் என்ன 4 ஊரா 2000 மன்னார்ல இருந்து ஓ ஒரு காலத்துல 200 150 ரூபாய் கொடுத்து நீங்க ஞாபகம் இருக்கா அதான் அப்பா இப்போ காத்துல அண்ணா நண்டு கொண்டு அண்ணா நண்டை காட்டுங்கண்ணே பாருங்க பெரிய நண்டு தானே பரவாயில்ல நண்டு 2000 என்ன நீங்க எந்த இடம் அண்ணா காரண சைட் என்ன பொன்னால கிருஷ்ணங்கோயில் அடையாண்ணா அண்ணா ஊரா நல்ல ஊரானா விலை தான் அம்மா மொக்கு விலையாகிறது கண்டாயிரது பாபு இந்த ரால சின்ன இப்ப சின்ன ரால தான் பிடிபடுதா ஏன் பெருசா மீன் பிடி போகலையோ ஒருத்தரம் காத்தனை எனித்தானே போவாங்களேண்ணே ஏன்னா நிறைய ஃபுல்லா சரியில்லை நீங்கள் இப்படி வளர்ந்து நீங்கள் வளர்ந்து வரணும்னு தூக்கி போறீங்க அங்க இந்திய இழுவ படகு வந்து முழுக்க அள்ளி கொண்டு போறாங்களே பாத்தீங்களோ என்ன மச்சான் அவங்க வந்து முழுக்க பாருங்க இதுதான் அதானா இதுதான் எங்கட ஆட்களுக்கும் இந்திய மீனவருக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க இதுக்குள்ள அந்த சின்ன சின்ன நண்டு எல்லாம் பாருங்க தூக்கி திருப்ப கடலுக்குள்ளேயே போடினோம் ஆனா இந்திய இழுவ படகுல வந்து முழுக்க அள்ளி கொண்டு சின்ன குட்டி குஞ்சு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போறாங்க வளர்ந்து வர சொல்லி அப்படி ஆளுங்க மச்சான் காரநகருக்குள்ளே வந்துட்டோம் அந்த காரநகர் சந்தி மக்கள் இருக்கிற பிரதேசம் இந்தியால தான் இருக்குது இந்த கிராம பக்கமெல்லாம் அந்த இடத்துல போய் பார்ப்போம் உள்ள என்ன மாதிரி வந்து ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையம் வந்து இருக்குது இல்லை கமநல உணவகம் ஆனால் பெருசாக இந்த இடங்கள்ல ஈரம் எதுவுமே இல்லை தண்ணிகள் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் பாப்பா ஆமாம் காரநகர் அந்த இந்தியாவில் தானே தண்ணி உங்களை தங்கியிருக்கா மழை நேற்று என்ன மாதிரி மழையல் நேற்று இதோ நல்ல மழை இல்லை குறைவா இங்கே தண்ணி ஏதாவது தங்கி பாதிப்புகள் அப்படி பாதிப்புகள் இருந்தால் தான் இப்போ முடிஞ்சது இன்றைக்கு நேற்று அப்படி ஒன்றும் இல்லையா இங்கே இதில் வளமையாக தண்ணி தங்கி நிற்கிற இடம் ஒன்று இருக்குல்ல இப்போ அது எல்லாம் பாய்க்காருக்கு ஓடி இருக்குது ஃபுல்லாக ஒரு பிரச்சனை ஒரு பாதிப்புமே வளமையாக அங்கே நிற்கிற இடம் தான் நிற்கிது இஞ்சால் பகுதியில் இந்த அதுகளுக்கு இல்லை மற்ற நீங்கள் அப்படியே மெயின் ரோட்டால போங்க அதுக்குள்ளே ஒரு பத்தலாவுடையெல்லாம் இந்த பஸ்ஸுகள் அதுகள் வர்றது கொஞ்சம் கஷ்டம் சரியான கஷ்டம் அந்த தண்ணி பற்றினது எனக்கு தெரியாது கத்தலாம் கூட சக்கலாம் கூட அது எவ்வளோ தூரம் போகணும் கொஞ்சம் தூரம் தானே நேரம் போனால் சரி தானே நேரம் போனால் சரி சரியாம்மா ஓகே சரி நாங்கள் இன்ஷால மற்ற பகுதிக்கு போவோம் சக்கலாம் கூட அந்த ஒரு இடம் ஒன்று இருக்காம அந்த இடத்துல பஸ்ஸுகள் போகிறதுக்கான வசதிகள் கொஞ்சம் குறைவாக கஷ்டமான இடம்னு சொல்கிறாங்க போய் பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது இந்த ரோட்டை பாருங்கள்
எப்படி இருக்குங்க ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. ஒரு குறைவான தண்ணி இந்தந்த இடங்கள்லையும் தேங்கி இருக்குது. சரி, நேராக போவோம். அந்த காரநகர் இந்த பாதை இருக்குதானே, இப்போ நான் பயணிக்கிற பாதை உண்மையாகவே ஒரு புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு பாதை. இது கண்டிப்பாக இது புனரமைக்கப்பட வேண்டும். ஏனென்றா மழை காலங்களில் போகிறது கொஞ்சம் கடினம், சாதாரணமான காலங்களில் கூட போகிறது கடினம் தான். ஏனென்றா இப்படி ஒரு குண்டும் குழியும் மேடு பள்ளமாக இருந்தால் ஒரு கர்ப்பிணி மேரோ இல்லை ஒரு வருத்தங்கள் இருக்கிற வயது பெறாராது இந்த இடத்துல பயணித்து ஒரு ஆட்டோவில் ஒரு இடங்கள் வைத்தியசாலை போக வேண்டுமெண்டா உண்மையாக சொல்லுங்கள், இந்த இடங்களில் எப்போ போய் செல்லலாம்? இந்த இடங்களில் ஸ்லோ பண்ணி நின்று எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பான நிலைமை இது. இடம் தெரியா ஐயாவை போய் கேட்போம். ஐயா, சக்கலாங்கூடவோ அப்படி அந்த இடம் இருக்கா? சக்கலாங்கூடவோ சக்கலா கூட நேராக போகணுமா? போயிட்டு வரேன் நான். சரி, நேராக போகணுமா? இருக்கா, நேராக போவோம். காரநகர் உட்பகுதியில் நல்ல நல்ல பெரிய பெரிய கடை எல்லாம் இருக்கு பாருங்க. காணொளி ஏதாவது கொஞ்சம் ஆடப்பாக்கு மன்னிச்சு கொள்ளவும். இந்த ரோட்டை அப்படி பாருங்க. இந்த ரோட்டில் பயணம் செய்து கொண்டு காணொலியை ஆட்டாமல் வீடியோ ஆட்டாமல் எடுக்கிறன்றது பொய். ஆகலஞ்சால கஜுனா கடற்கரை கோவளம் வெளிச்ச வீடு. இதில் இடத்தின் பேர் போட்ட கோவளம் வெளிச்ச வீடு. ஐயா, என்ன ஐயா இது பாதை? இது ஐயா என்ன இந்த ரோட் செய்ய மாட்டாங்களோ? இந்த ரோட் செய்ய மாட்டாங்களோ? என்ன ஐயா இதில் ஓட என்ன? இதில் பெரிய பெரிய கடையில் எல்லாமே இருக்குது. நல்ல கடைகள் இருக்குது இப்பகுதியில். ஐயா, அந்த பஸ் வர இடங்களுக்கு என்ன பேர் இதில்? அந்த பஸ் எல்லாம் வரும் அந்த இடம் என்ன பேர்? இதில் வர அந்த பஸ் தண்ணி தேங்குமான்னு சொல்லுவாங்க. பஸ் எல்லாம் வர இதில் ஒரு இடம் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துக்கு என்ன பேர்? இதில் வர இடம் என்ன பேர்? என்ன அடுத்தது? அதைத்தானே, அது சக்கலா அங்கே அங்கே என்ன ரோட் கொஞ்சம் இப்போவும் நிற்குதா? இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்சம் தூரம் தான். சரி, நேற்று என்ன இது சும்மா பார்க்கறதுக்கு இடத்தை காரநகர் என்ன நேற்று மலையல் பெருசா இல்லைண்ணே? அப்போ தண்ணி தாங்க நிற்குது மழை இல்லாட்டி? பழைய தண்ணி இப்போ நிற்குதா? சரி ஐயா, சக்காலாங்கூட ஏன் தண்ணி ஓடுது இல்லையோ? பார்க்கவே இல்லையா? யூடியூப் சேனல்ல வரும். பேப்பரில் விட உங்களை யூடியூப் சேனல் தான் தெரியும் ஆங்களுக்கு. நான் பார்க்குறேன் இல்லை. இது இங்கே பாருங்க, இந்த இடங்கள் ஐயா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று தந்த இடக்கு தண்ணி இந்த வாய்க்காலால் ஓடுது இல்லை? எவ்வளோ காலம் அப்படி? அதான் எவ்வளோ காலம் இப்படி இருக்கு? இப்போ ஒரு மாதமே. என்னடா கோபி? ஒரு மாதமே ஏன் செய்யலையா? நம்ம வந்து பாருங்க, இங்கே ஒரு தங்கட இடத்துல இருக்கிற குறைகளை சொல்றது சொல்லி வேணும், ஆனால் அதை நேரடியாக வீடியோவில் சொல்ல மாட்டோம். அப்போ என்னென்ன மக்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த இதில் ஒரு காரநகர், இந்த இடம் என்ன பேர் ஐயா? புது ரோட் என்ன? காரநகர் புது ரோட். இந்த காரநகர் புது ரோட் அடியில் பாருங்க தண்ணி தேங்கி நிற்குதான் கனகாலம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட பகுதியில் தண்ணி தேங்கி நிற்குது. இந்த வாய்க்காலால் ஓடுறையில் சொல்லியிருக்கணும் என்னையா? இந்த காணை வேறு அதை கிளீன் பண்ணினா இந்த தண்ணி ஓடும் என்ன? அதாவது அதுக்கு குப்பையில எல்லாம் கிளீன் பண்ணாலே ஓடிடும். பாருங்க பஸ் ஒன்று போகுது. பிள்ளைங்கள ஐயா அனுரா அரசாங்கத்துக்கு சொல்ல வேணும் கண்டிப்பா. என்ன சரி ஐயா, நன்றி. இந்த பகுதியில் பாருங்க அதிகளவான தண்ணி தேங்கி நிற்குது. ஐயா சொன்னது சரிதான், அந்த தண்ணி ஓட்டம் குறைவாக இருக்குது. அந்த குப்பைகள் எல்லாமே அடைஞ்சிருக்கிறபடியாக தண்ணிகளுடைய ஓட்டம் குறைவாக இருக்குது.
அப்போ அதையும் கண்டிப்பாக அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் அதை பொறுப்பான சபை நிறுவனங்கள் வந்து கண்டிப்பாக அரசு நிறுவனங்கள் அதை சரி செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏனெண்டா தண்ணி 1 மாதத்துக்கு மேற்பட்ட பகுதியில் அந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு காரணம் அதுக்குள்ள இருக்கிற அந்த குப்பைகள் என்று சொல்கிறாங்க. அதை செய்தால் அதில் இருக்கிற நோய்கள்லேருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இல்லை சக்கலாம் கூட எங்கே இருக்கு அதில் நான் யூடியூப் சேனலில் போடுறதுக்கு அந்த அந்த இடங்கள்ல அந்த பள்ளங்கள் தண்ணி தேங்கி நிற்கும். அதில் பேச தண்ணியை காண இல்லையே மலையண்ணா நிற்குமா? நான் ராஜு வியூ. நேற்று நீங்கள் எந்த இடம் காரநகரா? எப்படி நேற்று மலையல் நல்ல உங்களோட வீடு எல்லாமே சேதங்கள் ஒன்றும் இல்லையோ? கொஞ்சம் மேட்டு நில பக்கத்துல சேதம் இல்லை. ஆனால் அங்கே வேற ஒரு வளவு இருக்கு, அந்த பள்ளத்துக்குள்ள தான் சேதம். என்ன நடந்தது? அது இப்போ வெள்ளம் கொஞ்சம் மாற்றிட்டு இப்போ மழை பெஞ்சதால வந்துருக்கு. நேற்று இரவு எப்படி மழை? ஐயோ குளிச்சா இருந்தேன். 2 நாள் காத்துலாம் எப்படி? காத்து காத்து சரியான காத்து காத்து இப்போ சுனாமி வந்து இல்லை இங்கே வந்து இங்கே பெருசாக தாக்கம் இல்லை. நேற்று என்ன மாதிரி பிரச்சனை இல்லை என்ன? நான் எப்படி நேராக போனால் சரியா? வெள்ளம் தண்ணி காலி பேங்க்கு அதில் இருந்தால் அந்த போட அதான் அதான் சரியா? ஓகே நன்றி. இதில் அந்த காகலம் தண்ணி தேங்கி கூட நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் பெருசா இல்லை என்ன இந்த முறை அது இப்போதான் குறைஞ்சது. நேற்று என்ன மாதிரி கரண மழை? நேற்று குறைவு மழை இல்லை பெருசாக பெய்யும். ஆனால் யாழ்ப்பாணம் பக்கம் இரவு சொட்டியான மழை இரவு பெஞ்சது தான். ஆனால் கடுமையாக காற்று நேற்று கடுமையாக அடிச்சது. ஏதாவது இந்தியாவில் பாதிப்புகள் அப்படி ஏதாவது? இந்த முறை இல்லைண்ணா. மற்றது அந்த காரணம் அந்த சந்தி அந்த உணவகம் இருக்குது தானே, பெட்ரோல் செட், அதுலேருந்து இங்கே வரைக்கும் அந்த வீதி ஆகலும் ஒரு புனரமைக்கப்படாமல் எவ்வளோ காலம் இருக்குது? மக்களுக்கு அந்த செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பார்க்குறவ. ஆனால் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்க போயிருந்தாங்க. ஆரம்பிக்கணும் ஆனால் இன்னும் தொடங்கும் சரியான செய்தோம். அதோட அந்த வாய்க்கால் தண்ணி எல்லாம் ஓடாமல் தேங்கி நிற்குது. அது துப்புரவாக்கினா தான் இப்போ திரும்ப வந்து தானே. கண்டிப்பாக இந்த இடங்கள் செய்யணும். ஏன்னா நாங்கள் பயணிக்கிற சரியான கஷ்டம் ஐயா. அப்போ இது ஒரு கற்பிணியாக்கள் வயது இதில் ஒரு ஆள் விழுந்து அதுதான் கற்பிணி இதுக்குள்ள என்ன நடந்தது? அது விழுந்து அப்புறம் தூக்கி எடுத்தது பாதிப்பண்ணும் இல்லையோ? என்ன நடந்தான்னு தெரியல, ஆனால் கேள்விப்பட்டது. உண்மையாக செய்யணும் ஐயா. நான் ஆகலம் ஒரு ரோட் எவ்வளோ காலம் இப்போ கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கிடையாது? நாங்கள் வந்த காலத்துலேருந்து கொடுத்தாங்க. வந்த காலம் ஒரு 30 வருஷம் முந்தி தான் செய்தேன். அப்புறம் அந்த பிரதமர் வரைக்கும் ஒரு டச்சப் பண்ணவன் அவ்வளோதான். அதுக்கு முதலும் இல்லை, அதுக்கு பிறகும் இல்லை. சரி சரி நன்றி. இந்த இடம் தான் அந்த வளமையாக தண்ணி தேங்குகிற இடம்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல பஸ் பயணம் செய்யணும். கொஞ்சம் கஷ்டம், கடினமான விஷயம் தான் பாருங்கள். ஆனால் நேற்று மழை குறைவந்தபடியாக பெருசாக தண்ணி எதுவும் தேங்கலையா. ஆனால் இடம் ஆகலம் ஒரு ரோட் வீதி எல்லாமே ஆகலம் ஒரு இதாக இருக்குது. பயணம் செய்கிறது சரியான கடினமா. உண்மையாகவே இந்த இடங்களில் இந்த வீதி இந்த வாய்க்கால் தண்ணியோர் இடமெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கா அதை புனரமைக்க வேணும். ஏன்னாண்டா அந்த ஐயா இப்போ ஒரு விஷயம் ஒன்று சொன்னால், இந்த இடங்கள் இந்த பள்ளம் இந்த இடங்களில் ஒரு காலத்தில் தண்ணி தேங்கி வலிக்கு ஒரு கர்ப்பிணி தாய் விழுந்துருக்குறாங்களாம் இந்த இடத்துல. விழுந்து அப்படி ஒரு கர்ப்பிணி தாய் இந்த இடத்துல விழுந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இன்னும் அந்த பாதை புனரமைக்கப்படையிலேன்னு அது ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விடயம். கண்டிப்பாக இந்த விடயத்தை பாருங்கள், பார்த்து இதுக்குரிய அதிகாரிகள் இதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லிடலாம். செய்து மக்களுக்கு நல்லது நடந்தால் உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் அது. நன்றி. இந்த இடத்துல பாருங்கள், அந்த பஸ் வாரது எவ்வளோ துள்ளி வருதுன்னு பாருங்கள். அப்படியே அந்த வீதி ஒரு ஒழுங்கற்ற வீதியாக தான் இங்கே காணப்படுது. நிற்கிறது காரநகர் மீன் சந்தையில் நிற்கிறோம். புயலின் பின் அதிகளவான மீன்கள் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். நேற்றைய தினம் பெருசாக மீன் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ இந்த ஓரா என்ன விலை? இப்படியே 2500 ஓராக மாட்டேங்குது. எத்தனை கிலோ வரும்? ஒழுக்கம் 3 கிலோ கிட்ட கிடக்கு.
3 கிலோவா 3 6 9 ஒரு ஆடைக்கு எவ்வளோ எவ்வளோ ஆடைக்கு எவ்வளோ என்ன எடுத்து தருவீங்க எடுக்கிறதுக்கு இது எடுக்கிறதுக்கு 2500 கூட மேலே இல்லை 2 ரொட்டியும் போட்டுலாம் என்னய்யா குறைக்க மாட்டீங்களா நாங்கள் சுற்றி போட்ட கவாரன் இந்த ஓரா 2500 கிட்டத்தட்ட நான் 9 ஓரா இருக்கு எங்கே ஓரா வெட்டுறார் ஓரா அந்த விலையை கேட்டால் மண்டி எல்லாம் பாருங்க மீன் தாங்க அம்மா பாருங்க இவ்வளோ மீன் வாங்கிட்டு போறாங்க இது என்ன மீன் ஐயா இது என்ன விலை இவ்வளோ ஆமா இவ்வளோ 2000 அப்போ அங்காள் பகுதியிலே மக்கள் நிற்கணும் இதால இறால் சுத்தம் செய்யணும் இறால் அந்த சின்ன மீன்கள் எல்லாமே சுத்தம் செய்யணும் என்ன ஐயா இது ஐயா எங்கே பாம்பா பா இதால இறால் சுத்தம் செய்யணும் என்ன விலையா இறால் இறால் என்ன விலை இதில் பெரிய இறால் எல்லாம் கிடக்கு பெரிய இறால் சின்ன இறால் தனித்தனியாக சுத்தம் செய்யணும் வேணா தவத்தி அடிக்கணும் அப்படித்தானே என்ன வடிவாக இருக்கிறீங்க நீங்களும் உங்களை பார்த்தா பார்க்குறாங்களும் விருப்பம் பெறும் அந்த எவ்வளோ வேகமாக செய்யணுங்க பாருங்க சரி நாங்கள் அப்படியே போவோம் அம்மா விலை ஒரு கொஞ்சம் கூட சொல்கிறேன் அம்மாண்ட விலை சரியாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கீரிமலை பகுதி. இந்த இடங்கள்லையும் எல்லாம் அதாவது காற்று அலையினுடைய வேகம் எல்லாமே ஓய்வு பெற்ற நிலையில் இருக்குது. ஆனால் கீரிமலை பகுதியில் சேதங்கள் எதுவும் இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்றைய தினம் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு சேதங்களுமே இல்லாமல் தான் இருந்தது. என்னுடைய இந்த இடங்களில் இருக்கிற அந்த கட்டுகள் கொஞ்சம் பலமான கட்டுகள் என்று நினைக்கிறேன். அதோட பெரிய அளவான சேதங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை. இந்த காலை நேர காட்சியை பாருங்க எப்படி இருக்கு. வானங்கள் எல்லாமே இணைந்து அவ்வளோ ஒரு அழகான காட்சியாக இல்லையா பார்ப்பதற்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வரைக்கும் இந்த கட்டு வரைக்குமே தண்ணி வந்தது அந்த புயல் நேரங்களில். இப்போ வளமையாக மாதிரியான ஒரு வேகத்தில் தான் அலை அடிக்குது. எந்த ஒரு காற்று இல்லை பாருங்கள். மர அசைவுகள் எதுவுமே இல்லை, மரங்கள் எதுவுமே அசையவில்லை, காற்று எதுவுமே இல்லை. அதோட இந்த இடங்களில் மக்கள் வந்து நிற்கிறாங்களா அவர்கள் அந்த ஆந்தியபி சம்பந்தமான விடயங்களுக்காக அதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடங்களில் இந்த கட்டுகள் எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, உடைக்கவே இல்லை. பாருங்கள், நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட அந்த அலையினுடைய வேகமும் ஒரு அளவாகவே இருக்குது. நேற்றைய தினமெல்லாம் இந்த கட்டு இருக்குது தானே, இந்த கட்டை தாண்டி உயர்ந்து அலை அடித்தது, அவ்வளோ வேகமாக அடித்தது. இந்த இடங்களில் நான் காட்டுற இந்த இடம் இருக்குது தானே பாருங்கள், இந்த இடங்களில் போக முடியாத அளவான ஒரு அலையினுடைய வேகம் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் குறைவாக காணப்படுவது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட மரங்கள் பாருங்கள், எந்த ஒரு அசையும் இல்லாமல் காற்று எதுவுமே இல்லை, வளமைய மாதிரியே இருக்குது, எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது.